अपगतमतमानैः रन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः रक्तकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः। ஆழ்வார்கள்வழி அருளிச்செயல்வழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வழி ஏழ்பாருமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் ஆனி மாதம் திருமூல நட்சத்திரம். ஆச்சாரியர்களுக்குள்ளே கடைசியாக திருவவதாரம் செய்தவர் மணவாள மாமுனிகள். பகவத் ராமானுஜரே மணவாள மாமுனிகளாக திருவவதாரம் செய்திருக்கிறார். ஆதிசேஷனுடைய அம்சமாக பகவத் ராமானுஜர் அவதாரம் செய்தார். அந்த பகவத் ராமானுஜருடைய அம்சமாக மணவாள மாமுனிகள் திருவவதாரம் செய்திருக்கிறார். வைகுண்டநாதன் ஆதிசேஷனை பார்த்து பூவுலகத்தில் 200 வருடங்கள் இருந்து இப்பூவுலகத்தில் இருந்து பகவத் பக்தியை வளர்த்து சரணாகதி மார்க்கத்தை அனைவருக்கும் எடுத்துரைக்க வேணும்னு ஆதிசேஷனை நியமித்தான். ஆதிசேஷனே பகவத் ராமானுஜராக ஸ்ரீபெரும்புதூரிலே திருவவதாரம் செய்தார். 121 ஆண்டுகள் இப்பூவுலகத்தில் எழுந்தருளி இருந்தார். அதுக்கப்புறம் வைகுண்டநாதனை நம்மால இனிமே பிரிந்திருக்க முடியாது அப்படின்னு பகவத் ராமானுஜர் வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார். உள்ள வந்தவுடனே பகவான் கேட்டானா, உம்மை 200 வருஷம் பூவுலகத்தில் இருக்கணும்னு சொன்னேனே, நீர் என்ன 121 வருஷத்திலேயே திரும்பி வந்துட்டீர்? அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. மறுபடியும் திரும்ப பிறந்து 79 வருஷம் மறுபடியும் பகவத் பக்தியை பரப்பி விட்டு வாரும், சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை வைதிக மார்க்கத்தை வளர்த்து விட்டு வாரும் அப்படின்னு சொல்ல, அதனால மறுபடியும் திரும்ப மணவாள மாமுனிகளாக ஆழ்வார் திருநகரியிலே திருவவதாரம் செய்தார். அதனால மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அம்சமாக பகவத் ராமானுஜருடைய அம்சமாக திருவவதாரம் செய்தவர். அவருடைய திருமேனியை பார்த்தாலே நாம தெரிஞ்சுக்கலாம். பால்ங்கிறது எப்படி வெண்மை நிறத்தோட இருக்குமோ அதே நிறத்தோட மணவாள மாமுனிகள் எழுந்தருளி இருப்பாராம். நாமும் வெள்ளையா இருக்கோமே அப்படின்னா நாம வெள்ளையாலாம் இல்லை, நாம சிகப்பு கலந்த வெண்மை நிறத்தோட இருக்கிறோம். ஆனா மணவாள மாமுனிகளுடைய திருமேனிங்கிறது அப்படி அன்று. பால்ங்கிறது எப்படி வெண்மையா இருக்குமோ அதை போன்ற வெண்மையான நிறத்தோட அவதாரம் செய்தார். பாம்பினுடைய வயிற்று பகுதி அடிப்பகுதியை பார்த்தா அது வெள்ளை வெளியேர்னு இருக்கும். அந்த நிறத்தை மணவாள மாமுனிகள் கொண்டிருந்தாராம். அவர் ஆதிசேஷனுடைய அம்சம்தானே, அதனால பாம்பினுடைய நிறம்ங்கிறது அவரிடத்துல இருந்தது. ஒரு முறை அவர் ரங்கநாதனை தரிசிக்கணுங்கிறதுக்காக சென்றார். ரங்கநாதனுக்கு அப்ப ஆலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டு இருந்தவர் ஒரு சுவாமி. அவர் மணவாள மாமுனிகளை பார்த்து அவருடைய திருமேனி வர்ணம் நிறம் இருக்கு இல்லையா, அந்த நிறத்தை பார்த்து அருவருத்து உடம்புல ஏதாவது வியாதி வந்தா உடம்பு வெள்ளை வெள்ளையா இருக்கும்.
அத போல மணவாள மாமனிகளுக்கு உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு நினைத்து அருவருத்து அவர் ரொம்ப நேரமா பெருமாள் சேவிச்சுன்னு இருந்தார். அவரை பார்த்து, நெடுநேரம் சேவித்திருக்கிறீரே, சென்றால் ஆகாதோ அப்படின்னு சொன்னாராம். புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாராம். உடனே மணவாள மாமனிகள் சடக்கென அப்படியே நேர தன்னுடைய மடத்துக்கு எழுந்தருளி விட்டார். அப்போ ரங்கநாதனுக்கு ஆலவட்டம் வீசி கொண்டிருந்தார் அல்லவா, அவருக்கு உத்தம நம்பிகள்னு பேர். அவர் ஆலவட்டம் வீசினிருந்தார். அவருக்கு அப்படியே கண்ணு இழுத்தெடுத்து பெரிய பெருமாள் அரவணையிலேயே அப்படியே சாஞ்சிட்டார். நமக்கு காலக்ஷேபத்துல தான் கண்ணு இழுக்கும்னு பார்த்துருக்கோம். ஆனா கைங்கரியத்துல கூட கண்ணு இழுக்கும் போல இருக்கு. அப்படியே ரங்கநாதன் மேல திருமேனியில சாஞ்சிட்டார். அப்போ சொப்பனத்துல ரங்கநாதன் அவருக்கு காட்சி கொடுத்தானாம். பாருங்க, கைங்கரியப்பரா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கண்ணு இழுத்தெடுத்துன்னா, அப்போ பகவான் காட்சி கொடுத்து ரங்கநாதன் காட்சி கொடுக்கிறான். உத்தம நம்பி எப்படி இருக்கீர் அப்படின்னு கேட்டார். தேவரீர் அருளால ஒரு குறையும் இல்லை. நான் எதுல படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். நான் எதுல படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கீர், பாம்பு படுக்கையில படுத்து கொண்டிருக்கிறீர். அந்த பாம்பு படுக்கையை அப்படியே வயிற்று பக்கத்தை தூக்கி காட்டி, இந்த பாம்புனுடைய வெண்மை நிறம் காணும் மாமுனிகளுடைய திருமேனி இருப்பது அப்படின்னு பெரிய பெருமாள் சொன்னாராம். திடுக்கென அவர் விழித்தார். சடக்கென அவருக்கு தூக்கம், கனவு குலைந்து விட்டது. ஓ மாமுனிகள் எப்பேற்பட்ட ஆச்சாரியன்! நாம அவரிடத்துல அபச்சாரப்பட்டது ரங்கநாதனுக்கு தெரிந்து, ரங்கநாதன் நமக்கு சொப்பனத்துல வந்து காட்சி கொடுத்து உணர்த்தி விட்டானே. உடனே நேர மணவாள மாமனிகள் சன்னதிக்கு போய் அவரை விழுந்து சேவித்து, அடியன் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை பொறுத்தருள வேணும் அப்படின்னு வேண்டினாராம். அதுக்கப்புறம் மணவாள மாமனிகளுடைய சீடராகவே அவர் ஆனார் அப்படிங்கிறது சரித்திரம். அவருக்கு உத்தம நம்பிகள் அப்படின்னு பெயர். எதுக்காக இந்த சரித்திரத்தை சொல்ல வந்தேன்னா, மணவாள மாமனிகள் ஆதிசேஷனுடைய அம்சம். ஒரு முறை மணவாள மாமனிகள் ஆழ்வாரு திருநகரியில எழுந்தருளி இருந்தார். அப்போ மாமுனிகளை பிடிக்காத சிலர் மடத்துல இருக்கும்போது உள்ள அவர் பாட்டில் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு வியாக்கியானம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ மடத்துக்கு தீ வச்சுட்டாலும் கூட இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் அக்னியை பார்த்த உடனே வெளியில ஓடி வந்துட்டா. ஆனா மணவாள மாமனிகள் மட்டும் புஸ்தகம் கிரந்தம் எழுதின்னு இருந்தார் இல்லையா, அதனால அதுல கவனம் இருந்தபடினால வெளியில தீ பிடிச்சது கூட தெரியல, நல்லா பிடிச்செடுத்து. எல்லாரும் வெளியில இருந்து சீடர்கள்லாம், ஓ ஆச்சாரியனுக்கு இப்படி ஆகிவிட்டதே, மாமனிகள் உள்ளே அகப்பட்டு கொண்டாரே அப்படின்னு அவர்கள் துடிதுடித்து போனார்கள். ஒரு க்ஷண நேரத்துல அப்படியே உள்ளே இருந்து மணவாள மாமனிகள் அவர் அப்படியே ஒரு பாம்பு ஆதிசேஷனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே அக்னி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அப்படியே வளைந்து மடத்துக்கு வெளியில வந்து சீடர்களுக்கு அருகில வந்து மறுபடியும் தன்னுடைய நிஜஸ்வரூபம், தன்னுடைய மனித உடலை அவர் நிஜஸ்வரூபத்தை மாற்றிக்கொண்டு மனித உடலை எடுத்துக்கொண்டு இருந்தாராம். எல்லாரும் பார்த்து என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு மாமுனிகளை கொண்டாடினார்கள். அதுக்கப்புறம் இதை தெரிந்து கொண்ட ராஜா யாரு மடத்துக்கு தீ வச்சாரோ அவரை பிடிச்சு கொண்டு வந்து மாமுனிகள் முன்னாடி நிறுத்தி, இவருக்கு நான் மரண தண்டனை விதிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னானாம். நமக்கு யாராவது நம்மளை வச்சான்னு வச்சுக்கோங்க, உடனே நாம அவளுக்கு சீக்கிரம் மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அவருக்கு அக்னிய வச்ச சமயத்திலையும் கூட மணவாள மாமனிகள் என்ன தெரிவித்தார்னா, ஒரு காலம் அவரை தண்டிப்பதுங்கிறது கூடாது, அவரை விட்டுவிடும் அப்படின்னு சொன்னாராம். அவரை விட்டுவிடும் அப்படின்னு சொன்னாராம். அதனால மாமுனிகளுடைய நியமனத்தின் பேரில அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம விட்டுட்டா. இருக்கிறதுலயே மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? நாம தண்டனை கொடுக்கிறதோ இல்ல அவரை வைவதோ தண்டிப்பதுங்கிறது இல்லை, அவரை மன்னித்து அப்படியே விட்டு விடுவது
அதுதான் மிகப்பெரிய தண்டனை. அதனால மணவாள மாமனிகள் பார்த்து இவரை கொல்லுவது கூடாது, விட்டுவிடும் அப்படின்னு சொன்னார். அப்பாவா 2 பேரும் பார்த்து, ஓ எப்பேற்பட்ட ஆச்சாரியன், கருணை உடையவர், அவரை போய் நாம கொல்லணும்னு நினைத்து அக்னியை வச்சோமே, அதனால அவர்களும் மணவாள மாமனிகளை விழுந்து சேவித்து நாங்கள் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை பொறுத்தருள வேணும் அப்படின்னு வேண்டினார்களாம். அதனால மணவாள மாமனிகள் ஆதிசேஷனுடைய அம்சமாக திருவவதாரம் செய்தவர். ஈட்டனுடைய அர்த்தங்களை அப்படியே இங்க வந்துருங்க, அவளும் வந்துட்டா. அப்ப இதை சொல்லிட்டு ஸ்ரீராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு அர்த்தங்களையும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்தே விண்ணப்பம் பண்ணிடுறேன். பண்ணிட்டா நாம சாப்பிட்டுட்டு புறப்பட்டுட்டா திரும்ப வேற எங்கேயும் உபன்யாசத்துக்காக நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. சரிதானா? அதனால அப்படியே எந்த கோவிலுக்கு, தேவதாந்திர கோவிலுக்கு போயிட்டு வரணுமோ உள்ள போயிட்டு வர்றதுனா நம்ம வெளியில இருப்போம், அப்படியே வண்டி ஏறிடலாம். மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அம்சமாக திருவவதாரம் செய்தார். அவர் ஆழ்வார் திருநகரியில இருந்து திருவரங்கத்துக்கு எழுந்தருளினார். ரங்கநாதன் பார்த்து, பல்லவராயன் மடம் அப்படிங்கிற மடத்தை இவருக்கு நாம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, பல்லவராயன் மடத்துல மணவாள மாமனிகள் எழுந்தருளி இருந்தார். ஆட்கொண்டவில்லி ஜீயர் அப்படிங்கிறவர் பகவத் ராமானுஜருடைய சீடர்களுக்குள்ள 74 சிம்மாசனாதிபதிகளுக்குள்ள ஒருவர். அவர் எழுந்தருளி இருந்த மடம். அதுக்கப்புறம் அவர் பார்த்து அதை ராஜாவினிடத்துல ஒப்படைத்து விட்டார். அதுக்கப்புறம் அந்த ராஜா அதை ரங்கநாதன் சன்னதியில சேர்த்து விட்டான். சில காலம் முடிந்தது. அதனால இப்ப மணவாள மாமுனிகளுக்கு ரங்கநாதன் பார்த்து தன்னுடைய பல்லவராயன் மடத்தை மணவாள மாமுனிகளுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். மணவாள மாமுனிகள் அங்கே இருந்து சீடர்களுக்கு அர்த்தங்களை எல்லாம் எடுத்துரைத்து கொண்டு வருகிறார். இப்போ மாமுனிகளுடைய சரித்திரத்தை சொல்ல போறது கிடையாது. அந்த மாமுனிகளிடத்துல வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி, வானமாமலை 4 நேரி பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி அவர் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் கோயில் அண்ணன் அப்படிங்கிற சீடர் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல இருந்து பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அப்படிங்கிறவர் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் முதலியாண்டானுடைய வம்சத்துல திருவவதாரம் பண்ணினவர் கோயில் அண்ணன் அப்படின்னு பெயர். அவரும் மணவாள மாமுனிகளுடைய சீடராக சேர்ந்தார். இப்படி மாமுனிகளிடத்துல பல சீடர்கள் சேர்ந்தார்கள். மாமுனிகள் அர்த்த விசேஷங்களை எல்லாம் வெகு அற்புதமாக எடுத்துரைப்பாராம். திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை மணவாள மாமுனிகள் எடுத்துரைப்பார். இந்த திருவாய்மொழிக்கு ஏற்கனவே வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். 5 வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. அந்த 5 வியாக்கியானத்தினுடைய அர்த்தத்தையும் மணவாள மாமுனிகள் எடுத்துரைப்பாராம். அதுல மிக முக்கியமான வியாக்கியானம், மிகப்பெரிய வியாக்கியானம்னா அது நம்பிள்ளை அருளி இருக்கக்கூடிய வியாக்கியானம் ஈடு 36,000 அப்படின்னு பெயர். அந்த ஈடு 36,000 அந்த வியாக்கியானத்தை பங்கிய அப்படியே மனப்பாடமா சொல்லுவாராம். பாசுரத்தை மனப்பாடமா சொல்லி நாம பார்க்கிறோம். பாசுரத்தினுடைய அர்த்தம் மணவாள மாமுனிகள் பாசுரத்தினுடைய வியாக்கியானம் இருக்கு இல்லையா, அதையும் மனப்பாடமா எடுத்துரைப்பறான். பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் மனப்பாடமா எடுத்துரைப்பறான். வெகு அற்புதமாக எடுத்துரைப்பறான். ஒரு பாசுரம் சொல்லி அதனுடைய பதமான அர்த்தத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதனுடைய வியாக்கியானத்தினுடைய அர்த்தம் சொல்லி, இது ஸ்ரீராமாயண பிரக்கிரியை, இது விஷ்ணு புராண பிரக்கிரியை, இது ஸ்ரீமத் பகவத்கீதா பிரக்கிரியை, இது மகாபாரத பிரக்கிரியை, இது உபனிஷத் பிரக்கிரியை, இது தாத்பரியார்த்தம், இது வியஞ்சியார்த்தம் அப்படின்னு பதமா அதை எடுத்துரைப்பறாம். மணவாள மாமுனிகளுடைய அந்த வாக் வைபவத்தை பார்த்து, ஓ என்ன வாக் வைபவம், என்ன வாக் வைபவம். பல பேர் மணவாள மாமுனிகளை ஆச்சாரியனாக அடைந்தார்கள். இப்ப ரங்கநாதனுக்கே ஆசை வந்துடுத்து. இவர் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை எல்லாருக்கும் சொல்றாரே, நாமும் இந்த திருவாய்மொழிய
இவர் மூலமாக கேட்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஏற்கனவே நம்பிள்ளை அப்படிங்கிறவர் காலக்ஷேபம் சாதிப்பறான். அப்போ கேட்கணும்னு ஆசைப்பட்டான். அப்போ அது நடக்கலை. இன்னும் நம்பிள்ளைய விட அந்த நம்பிள்ளை வியாக்கியானத்தை மனப்பாடமா வச்சுண்டு அதனுடைய அர்த்தத்தை எடுத்துரைக்கிறவர் மணவாள மாமுனிகள். இவரிடத்துல எப்படியும் கேட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணினா. ஒரு நாள் மணவாள மாமுனிகள் பெரிய பெருமாள் ரங்கநாதனை சேவிக்கணுங்கிறதுக்காக வருகிறார். அப்படி வரும் பொழுது ரங்கநாதன் நம்பெருமாள் உற்சவமூர்த்தி அப்படியே வாய் திறந்து பேசினான். அழகிய மணவாள சீயரே, மணவாள மாமுனிகளே, நமக்கு ஈடு வியாக்கியானம் பகவத் விஷயத்தை நீர் சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு வருட காலம் ரங்கநாதன் தன்னுடைய உற்சவங்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு மணவாள மாமுனிகளிடத்துல ஈடு கேட்டானாம். ரங்கநாதனுடைய உற்சவங்கிறது உற்சவம் வேண்டாம், அந்த உற்சவத்துல காலம் அந்தந்த காலத்துல சரியா நடக்கும். 5 நிமிஷம் கூட எதுவுமே தாமதமாகாது. அப்படிப்பட்ட ரங்கநாதன் தன்னுடைய உற்சவங்கள் எல்லாவற்றையும் ஒரு வருஷ காலம் நிறுத்தி வைத்து விட்டு மணவாள மாமுனிகளிடத்துல ஈடு வியாக்கியானத்தை கேட்டானாம். காலையில திருமஞ்சனம் வாங்கி தன்னுடைய உற்சவங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு 10-11 மணிக்கு மணவாள மாமுனிகளிடத்துல காலக்ஷேபம் கேட்கறதுக்காக அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி விடுவான். அதுக்கப்புறம் மணவாள மாமுனிகள் காலக்ஷேபம் சொன்னார்னா 11-11:30 ஆரம்பிச்சார்னா சாயங்காலம் 5 மணி 5:30 மணிக்கு பூர்த்தி பண்ணுவார். ஒரு நாளாவது நாம யாத்திரையில அதை போல பண்ண வேண்டாமா? 11:30 மணிக்கு ஆரம்பிச்சார்னா 5-5:30 மணிக்கு மாமுனிகள் பூர்த்தி பண்ணுவாராம். அதை போல ஒரு வருட காலம் தன்னுடைய சித்திர உற்சவம் என்ன, தன்னுடைய பங்குனி உற்சவம் என்ன, தன்னுடைய உற்சவங்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஒரு வருட காலம் காலக்ஷேபம் கேட்டான் ரங்கநாதன். இப்போ ரங்கநாதன் பார்த்து, கடைசி நாள் ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணணுமே, குருதட்சணை வச்சாத்தானே வித்த பலிக்கும். இப்போ சீடன் யாரு? ரங்கநாதன். ஆச்சாரியன் யாரு? மணவாள மாமுனிகள். அவருக்கு என்ன கொடுப்பது யோசிக்கிறான். செல்வம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஆனா அத்தனை பேரும் செல்வத்தை கொடுக்கிறார்கள். மொத்த செல்வமுமே ஆச்சாரியனுடையது தான். அப்படி இருக்கும்போது என்ன கொடுப்பது? சீடன் ஆச்சாரியனுக்கு எதை கொடுக்கிறானோ இல்லையோ, ஆச்சாரியனுடைய வைபவத்தை பிரகாசப்படுத்தணும். ஆச்சாரியனுக்கு தனியன் இயற்ற வேணும். ஆச்சாரியனுக்கு வாழி திருநாமத்தை இயற்ற வேணும். அதனால ரங்கநாதன் பார்த்து, இந்த மணவாள மாமுனிகளுக்கு பொன்னையோ பொருளையோ கொடுத்தாலும் அவரோ சந்நியாசி, எத்தனையோ சீடர்கள் மொத்த சொத்தையும் அவரிடத்துல சமர்ப்பிச்சிருக்கா. அதனால நாம இந்த செல்வத்தை கொடுக்காம அவருக்கு தனியன கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணினார். தனியன கொடுப்போம் அப்படின்னு. கடைசி நாள் பகவத் விஷய சாற்றுமறை. அன்றைய தினம் சாற்றுமறைக்கு எல்லாத்தையும் சித்தப்படுத்தி வச்சிருக்கா. பழங்கள், முத்துக்கள், ரத்னங்கள், பவளங்கள், சம்பாவனை எல்லாத்தையும், மாலை, வஸ்திரம் எல்லாத்தையும் சித்தப்படுத்தி வச்சிருக்கா. அப்போ சாற்றுமறை சமயத்துல அர்ச்சகருடைய பிள்ளை, ஒரு அர்ச்சகருடைய பிள்ளைக்கு அழகிய மணவாளன் அப்படின்னு பெயர். 7 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை நேர முன்ன ஓடி வந்து நின்று மணவாள மாமுனிகளை பார்த்து கையை கூப்பி ஒரு ஸ்லோகம், ஒரு தனியன சொன்னாராம். அது என்ன அப்படின்னா, ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஓடி போயிட்டான். அதை யோசிச்சு பார்க்கறா. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அப்படின்னா, தயாபாத்திரம் அன்பை பெற்றவர், அன்புக்கு பாத்திரமாக இருப்பவர். யாருடைய அன்புக்கு பாத்திரமாக இருப்பவர்னா ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்,
ஸ்ரீசைலேசர் அப்படின்னு திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு ஒரு ஆச்சாரியன். அந்த திருவாய்மொழி பிள்ளைக்கு திருமலை ஆழ்வார்னு பெயர். அதுதான் ஸ்ரீசைலேசர். ஸ்ரீ அப்படின்னா திரு, சைலம் மலை, ஸ்ரீசைலேசர் அப்படின்னா திருமலை ஆழ்வார் அப்படின்னு பெயர். அதனால மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன் யாருன்னா திருவாய்மொழி பிள்ளை. அவருக்குத்தான் திருமலை ஆழ்வார்னு பெயர். அப்ப ஆச்சாரியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றவர். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், திருமலை ஆழ்வாராகிற ஆச்சாரியனுடைய அன்புக்கு பாத்திரபூதராக இருப்பவர். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம். தீபக்தியாதி குணார்ணவம். தீன்னா ஞானம், பக்தி பக்தி. தீபக்தியாதி, ஆதி அப்படின்னா வைராக்கியம். ஞானம், பக்தி, வைராக்கியம் முதலானவற்றுக்கு கடல் போல இருப்பவராம் மணவாள மாமுனிகள். சில பேரிடத்துல ஞானம் குறைச்சலா இருக்கும். அப்போ ஒரு விதையளவுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லிக்கலாம். இன்னும் ஞானம் அதிகமா இருந்ததுன்னா ஒரு செடி அளவுக்கு இருக்குன்னு சொல்லிக்கலாம், மரத்தளவுக்கு. இப்போ மணவாள மாமுனிகளுக்கு இருக்கக்கூடிய ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் எப்படின்னா அது கடல் போல இருக்கிறதாம். நேற்று அதுக்கு தான் கடலை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். எவ்வளோ ஆழமா இருக்கு, எவ்வளோ பெருசா இருக்கு, பார்த்தோமா இல்லையா? அதை போல மணவாள மாமுனிகளுடைய ஞானம் பக்தி வைராக்கியம் இருக்கிறதாம். தீபக்தியாதி குணார்ணவம். யதீந்திர பிரவணம். யதீந்திரன் அப்படின்னா ராமானுஜர், பிரவணர் அப்படின்னா அவரிடத்துல அன்பு உடையவர், பேரன்பு உடையவர். ராமானுஜரிடத்துல பேரன்பு பூண்டு இருப்பவராம் மணவாள மாமுனிகள். ராமானுஜர் கூடவே இருந்தவர்கள் கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், எங்களாழ்வான் முதலானவர்கள்லாம். அப்ப அவர்களுக்கெல்லாம் அன்பு இருக்கலையா? மணவாள மாமுனிகளை பேரன்பு பூண்டவர்னு சொல்றோமே, அப்ப அவர்களுக்கெல்லாம் அன்பு இல்லையான்னா அவர்களுக்கெல்லாம் ராமானுஜரிடத்துல அன்பு இருந்தது, அதுல எந்த குறையும் இல்லை. அவர்களுக்கு ராமானுஜரிடத்துல 100% அன்பு இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் காட்டிலும் 1000 மடங்கு ராமானுஜரிடத்துல அன்பு உடையவர் மணவாள மாமுனிகள். அதனால யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். ரம்ய அழகிய, ஜாமாதா மணவாளன், அழகிய மணவாள சீயர், அழகிய மணவாள மாமுனிகள்னு பெயர். அதைத்தான் மாமுனிகள் மணவாள மாமுனிகள்னு சொல்லுகிறோம். அதனால ரம்ய ஜாமாதரம் முனிம், முனிவரான சந்நியாசியான ஜீயர் சுவாமியை வணங்குகிறேன். இத கேட்ட உடனே இது அப்படியே ஸ்லோகம் யாருக்கு பொருத்தமா இருக்கு? மணவாள மாமுனிகளுக்கு பொருத்தமா இருக்கே. இத சொன்னவர் ஒரு சிறு பிள்ளை. திரும்ப அதே அர்ச்சக சுவாமியினுடைய திருமாளிகைக்கு போய் அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து, அப்போ ஒரு ஸ்லோகம் சொன்னியே, அது திரும்ப ஒரு தடவை சொல்லேன். ஆச்சாரியனுடைய வைபவத்தை சொன்ன அந்த ஸ்லோகத்தை திரும்ப ஒரு தடவை சொல்லுமே கேட்கிறா. நானா ஸ்லோகமா சொன்னேனா? இல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னதா அந்த பிள்ளை. உடனே தெரிஞ்சுண்டா. அப்போ அந்த பிள்ளையினுடைய உருவத்துல சாட்சாத் ரங்கநாதனே அந்த பிள்ளையினுடைய உருவத்துல வந்து ஆச்சாரியனுக்கு தனியனை கொடுத்திருக்கிறான். ஏற்கனவே ராமாவதாரம் பண்ணின சமயத்துல விஸ்வாமித்திரரை குருவாக அடைந்தேன். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இவர்களை எல்லாம் நான் குருவாக அடைந்தேன். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சித்தான். அதுக்கப்புறம் சிவதனுசை முறிக்கணுங்கிறதுக்காக ஜனக்புரி மிதிலா தேசத்துக்கு சென்றார். அப்போ விஸ்வாமித்திரருடைய வைபவத்தை ராமா உனக்கு நான் சொல்லட்டுமான்னு கேட்டார் சதானந்தர்னு ஒருத்தர். சரி சொல்லுமே அப்படின்னு கேட்க, இந்த விஸ்வாமித்திரர் அவர் வடக்க தபசு பண்ணினார். அப்ப ரம்பையோட கூடி குலாவினார், தபஸை இழந்தார். ஓ, எங்க குருவனுடைய வைபவம் இப்படியா இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் கிழக்க போனார், கிழக்க தவம் புரிந்தார். அப்பதான் திரிசங்குங்கிறவன் வந்தான்.
அவனுக்காக யாகம் பண்றேன்னு தொடங்கினார். அவனை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பினார். அவனுக்காக இந்திரலோகத்துக்கு எய்தாப்புல இன்னொரு இந்திரலோகத்தையே உண்டாக்கினார். அதுக்கப்புறம் பிரம்மா இவரிடத்துல பிரார்த்திக்க, அதனால அதை திரிசங்கு சொர்க்கம்னு தலைகீழ மாத்தினார், தவத்தை இழந்தார். இதை கேட்ட உடனே, ஓ இப்படிப்பட்ட ஒரு சந்நியாசிய போய் நான் குருவாக அடைந்தேனே, இனிமே அப்படிலாம் இல்லாம நான் கலியுகத்துல ஞானத்திலேயும் பக்தியிலேயும் வைராக்கியத்திலேயும் சிறந்த ஒரு ஆச்சாரியனை அடையணும்னு ஆசைப்பட்டாராம். இப்ப மணவாள மாமுனிகள்ங்கிற ஆச்சாரியனை அடைந்து விட்டாராம். அதனால தீபக்தியாதி குணார்ணவம் ரம்ய ஜாமாதரம் முனி. கிருஷ்ணாவதாரத்துல சாந்தீபனி மகரிஷியின் இடத்துல ஆயக்கலைகள் 64ஐயும் 64 நாட்கள்ல கண்ணன் காலக்ஷேபம் பண்ணினான், கற்றுக்கொண்டான். ஆயக்கலைகள் 64. அடியவங்கள் ஆஸ்திரேலியால உபன்யாசத்துக்காக போயிருந்தோம். அப்போ கேன்பரா அப்படிங்கிற இடம், அந்த இடத்துல என்ன தலைப்புன்னா ஆயக்கலைகள் 64. 64 என்ன என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுது. பேரை சொல்றதுக்கே 2 மணி நேரம் ஆச்சுன்னா அதுல ஒவ்வொரு கலையையும் நாம அறிந்து கொள்ளணும்னா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இன்னைக்கு ஆயக்கலைகள்ல ஒரு கலையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகும். அப்படின்னா ஆயக்கலைகள் 64 கலைகளையும் 64 நாட்களிடத்துல 64 நாட்கள்ல கண்ணன் சாந்தீபனியின் இடத்துல இருந்து கற்றுக்கொண்டான். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், ஆதர்வனம், இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், ஆகமங்கள், ஆழ்வார்கள் பாசுரங்கள், வியாக்கியானங்கள், ஸ்தோத்திரங்கள் ஒன்று விடாம ஆயக்கலைகள் 64ஐயும் 64 நாட்கள்ல கற்றுக்கொண்டானாம். குருகுலவாசம் பண்ணினான். இப்போ குரு தட்சணை கொடுக்க வேண்டாமா? அதனால கண்ணனும் பலராமனும் கேட்கறான், உமக்கு குரு தட்சணையா என்ன கொடுப்பது அப்படின்னு கேட்கறான். வந்திருக்கிறது சாட்சாத் வைகுந்தநாதன் பரவாசு தேவன். பகவான் நமக்கு காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்டா, இப்ப நாமெல்லாம் என்ன கேட்போம்? பிள்ளை வேணும், பெண்ணு வேணும், பதவி வேணும், செல்வம் வேணும். அதெல்லாம் கேட்டுடக்கூடாது. கேட்டா கொடுத்துடுவான். ஆனா மறுபடியும் ஜென்மா அப்படிங்கிறது உண்டாகிவிடும். அப்ப அவனிடத்துல என்ன கேட்கணும்னா, உன்னிடத்துல பக்தியை கொடு, உன்னிடத்துல ஞானம் பக்தி வைராக்கியம்ங்கிறது எனக்கு உண்டாக வேணும், நித்திய கைங்கரியத்தை கொடுன்னு பிரார்த்திக்கணும். இங்க இருக்கும்போது கைங்கரியம் 1 மணி நேரம் கிடைக்கும், 2 மணி நேரம் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. ஆனா வைகுந்தத்துல தான் நித்திய கைங்கரியம்ங்கிறது கிட்டும். அதனால எனக்கு முக்தி கொடுன்னு கேட்கணும், வைகுந்தத்தை கொடுன்னு கேட்கணும், பரமபதத்தை கொடுன்னு கேட்கணும். கண்ணனிடத்துல உமக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது கண்ணனிடத்துல என்ன கேட்டிருக்கணும்? எனக்கு வைகுந்தத்தை கொடுன்னு கேட்டிருக்கணும். பகவத் ராமானுஜருக்கு ரங்கநாதன் உமக்கு ஒரு வரம் தருகிறேன், என்ன வேணுமோ கேளும் சொன்னா, எனக்கும் என்னுடைய சம்பந்தமுடையவர்களுக்கும் வைகுந்தம் வேணும்னு கேட்டார். கூரத்தாழ்வான் இடத்துல ரங்கநாதன் சொன்னான், எனக்கு வைகுந்தம் கொடுன்னு வேண்டினார். பிள்ளை லோகாச்சாரியர் இடத்துல கேட்டான், எனக்கும் என்னுடைய சம்பந்தமுடையவர்களுக்கும் என் பார்வை படுறவர்களுக்கும் வைகுந்தம் கொடுக்கணும் அப்படின்னு பிள்ளை லோகாச்சாரியர் வேண்டினார். அப்ப சாந்தீபனி என்ன பிரார்த்திச்சிருக்கணும்? வைகுந்தம் வேணும்னு கேட்டிருக்கணும். ஆனா அப்படி கேட்காம, இரு உள்ள போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு தன்னுடைய பத்னியின் இடத்துல போய் கேட்டார். அப்ப அவ பார்த்து, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தான், அவன் சமுத்திரத்துல நீராடணும்னு போனா செத்து போய் காணாம போயிட்டான், அந்த பிள்ளைய மீட்டு கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய மீட்டு கொண்டு வந்து கொடுத்தானாம். சமுத்திரம் முழுக்க தேடினான். பஞ்சஜனன் அப்படிங்கிற அசுரனுடைய வயிற்றை கிழித்து பார்த்தான், அங்கேயும் காணாமல் போக, அந்த அந்த பஞ்சஜனன் அவனுடைய முதுகெலும்பை வளைச்சு பாஞ்சஜன்யமாக அதை தன்னுடைய கையில ஏந்தி கொண்டான். அதுக்கப்புறம் எல்லா இடத்திலேயும் தேடினான். அதுக்கப்புறம் யமதர்மராஜன் அவனுடைய இருப்பிடத்திலேயும் தானும் தேடினான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான்
அப்படிங்கிறது சரித்திரம். யமதர்மராஜனுடைய இருப்பிடத்துக்கு போன உடனே கண்ணா வர வேணும் வர வேணும் அப்படின்னு விழுந்து சேவித்து, உங்க ஆச்சாரியன் புத்திரனை தேடித்தானே வந்த, இதோ தருகிறேன்னு கொடுத்தான். இத தூக்கிட்டு வராம இருந்திருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு கேட்க, யமதர்மராஜன் பார்த்து, என்னுடைய லோகத்துல பாவிகளுடைய கால் பட்டு 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 என்னுடைய லோகமும் பாழாய் போனது. அப்பப்போ பெரியோர்களுடைய திருவடி பட வேண்டாமா? உன் திருவடி பட்டது, என்னுடைய லோகம் வாழ்ச்சி அடைந்தது, இதோ தந்து விடுகிறேன் அப்படின்னு கொடுக்க, அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தானா. ஆச்சாரியன் புத்திரனை மீட்டு கொண்டு வந்து கொடுத்து விட்டான். ஆனாலும் தலையில அடிச்சுட்டான். வைகுந்தம் கேட்டிருந்தா இவருக்கும் இவருடைய பத்தினிக்கும் காணாம போன பிள்ளைக்கும் சேர்த்து கொடுத்துருப்பேன். ஆனா அதை போய் கேட்காம தாழ்ந்ததான, அதை கேட்காம தாழ்ந்ததான பிள்ளைய போய் கேட்டு விட்டாரே. இனிமே இப்படி ஆபாச பந்துக்களோட இருக்கக்கூடிய ஆச்சாரியனை நாம் அடையாம எல்லாவற்றையும் விட்டார் மணவாள மாமனிகள். வீடு, மனைவி, மக்கள், சுற்றம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாச ஸ்வீகாரம் செய்து கொண்ட மணவாள மாமனிகளை கலியுகத்துல ஆச்சாரியனாக தானும் அடைந்தானாம். அப்போ கிருத்தயுகத்துல ராமாவதாரம் பண்ணும்போது எனக்கு கிடைக்காத குரு இப்போ ரங்கநாதனா இருக்கும்போது எனக்கு கிடைத்து விட்டார். கிருஷ்ணாவதாரம் பண்ணின சமயத்துல எனக்கு கிடைக்காத குரு ஆச்சாரியன் இப்ப மணவாள மாமனிகளாக தானும் கிடைத்து விட்டாரே அப்படின்னு அந்த தனியனை ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், திருமலை ஆழ்வாருடைய ஆச்சாரியனுடைய அன்புக்கு இலக்கணமாக இருப்பவரும், பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவரும், ஞான பக்தி வைராக்கியங்களுக்கு கடல் போல் இருப்பவரும், அதுக்கப்புறம் யதீந்திரரான ராமானுஜரிடத்துல அன்பே வடிவெடுத்தவருமான அழகிய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் அப்படின்னு அந்த தனியனுடைய அர்த்தம். அந்த தனியனை என்னைக்கு ரங்கநாதன் ஆச்சாரியனான மணவாள மாமுனிகளுக்கு சமர்ப்பித்தானோ அன்றைய தினம் இப்பொன்னாள், இந்நாள் அப்பொன்னாள். அதனால ஆனி மாதம் திருமூல நட்சத்திரத்தன்றைய தினம்தான் இந்த ஈடு வியாக்கியானம் சாற்றுமுறை அப்படிங்கிறது நடைபெற்றது. அதனாலதான் இதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஈடு வியாக்கியானத்தை அப்படியே சேவிப்பா. ஈடு வியாக்கியானம் சேவிச்சு அதனுடைய கடைசியைய தானும் பூர்த்தி பண்ணுவா. அன்னைக்கு மணவாள மாமனிகளுக்கு இந்த தனியன் சமர்ப்பித்த நாள். அதனால ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், இத வெறும் தனியன்னு சொல்லக்கூடாதான். மணவாள மாமனிகளுடைய காலத்துக்கு பிற்பாடு பிள்ளை லோகம் ஜீயர் அப்படிங்கிறவர், அவர் திருவவதாரம் பண்ணி அவர் இதற்கு வியாக்கியானத்துல காட்டுகிறார். என்ன காட்டுறாருன்னா, வேதத்துல எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் தலைமையா இருப்பது எதுன்னா ஸ்ரீசைலேச தயாபாத்திர மந்திரமா. அதனாலதான் திவ்ய பிரபந்தத்தை தொடங்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி நாம தொடங்குறோம். வேதத்தை சொல்லும் போது ஹரி ஓம் அப்படின்னு சொல்லித்தானே நாம தொடங்குறோம். அத போல திவ்ய பிரபந்தத்தை தொடங்கும் போதும் இது வெறும் தனியனா பார்க்க கூடாதான், இது மந்திரமா. அதனால ஸ்ரீசைலேச தயாபாத்திர மந்திரத்தை சொல்லி தொடங்குவது அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கு. அதனால அன்னையிலிருந்து திருவரங்கத்துல இந்த தனியனை சொல்லித்தான் ரங்கநாதன் பார்த்து ஆணையிட்டானா, இனிமே திவ்ய பிரபந்தத்தை தொடங்கும் போதும் திவ்ய பிரபந்தத்தை முடிக்கும் போதும் ஸ்ரீசைலேச தயாபாத்திர தனியனை சொல்லியே நீங்க தொடங்கணும் முடிக்கணும்னு ஆணையிட்டான். அதனால அன்று தொடக்கமாக இன்று வரை அது திருவரங்கத்துல ஆணையிட்டா திருவரங்கம் தான் தலைமை ஸ்தானம். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அப்படித்தானே பார்த்தோம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ வேற்பற்றான திவிதேசம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால ரங்கநாதன் பார்த்து இனிமே எல்லா இடத்திலேயும் 108 திவிதேசத்திலேயும் யாராரு எப்பப்போ 108 திவிதேசத்துல மட்டுமல்லாம கிரகங்களிலேயும் மட்டங்களிலேயும் யாரு எப்ப திவ்ய பிரபந்தத்தை சொன்னாலும் முடித்தாலும் இந்த தனியனையிட்டே தொடங்க வேணும்
முடிக்க வேணும்னு ரங்கநாதன் ஆணையிட்டான். அநேகமாக எல்லா இடத்துலையும் இப்படியே நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனால் நாம் ஸ்ரீலங்காவுக்கு வந்தும் இந்த தனியன் அவதாரம் பண்ணின இந்த வைபவத்தை கேட்கக்கூடிய, சொல்லக்கூடிய, நடத்தக்கூடிய பாக்கியம் கிட்டி இருக்கிறது. அதில் இருந்தே ரங்கநாதன் மாமுனிகளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிட்டி இருக்கிறது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அதுக்கு மேலே நாம் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்ரீராமாயண கட்டம், யுத்த காண்டத்தில் மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் பார்க்கணும்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி கீழே புஸ்தகம் அப்படியே. அதனால் அந்த விஷயத்தையும் சேர்த்து விண்ணப்பம் செய்து விடுகிறேன். அப்படின்னா நாம் பிரசாத ஸ்வீகாரம் பண்ணிட்டு நாம் அப்படியே புறப்படலாம். தனியாக இன்னொரு இடத்துல உபன்யாசத்துக்காக நம்ம இடம் பார்க்க வேண்டாம்.